தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த அப்பாவின் பாதம் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் வெளிப்பிரகாரமாக அல்ல, இருதயத்தில் காணப்படுகிற துக்கம். வெளியே அநேக மனிதர்கள் பார்ப்பதற்கு சிரித்து கொண்டிருப்பார்கள், தங்களுடைய துக்கத்தை காண்பித்து கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பது போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் காணப்படுகிற துக்கங்கள் நான் அதை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானத்துக்குள் இருப்பது தான் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் துக்கம் சந்தோஷமாய் மாறும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடம் உதவி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ் என்று நீங்கள் அவரை பார்த்து சொன்னாலே போதும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் மனிதர்களை உங்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் மனித ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.